குக்கீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் கூட 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. அதாவது 100 கிராம் அளவு எடுத்திருக்கேங்க. 100 கிராம் பட்டர் தான் 100 கிராம் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு ட்ராப் அளவு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பட்டர் நல்லா மெல்ட் ஆகி பட்டரும் சுகரும் சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வரும் பாருங்கள். பாருங்கள், நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இது கூட ஒரு 1 கப்பு போல் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதோடவே ஒரு 1/4 கப்பு போல் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொக்கோ பவுட்ரு மைதா பவுட்ரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கையிலேயே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் சேர்த்தும் போது நமக்கு நல்லா பிஸ்கட் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குங்க. நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி பாருங்கள், நல்லா பிசைஞ்சு பாருங்கள். மாவு நல்லா வந்துருச்சு பாருங்கள். நம்மளுக்கு நல்லா அழுத்தி கொடுங்க, அப்போ தான் நம்மளுக்கு பிஸ்கட் நல்லா வரும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு இருக்கணும். கொஞ்சமாக எடுத்து கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள், கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து பாருங்கள். பிஸ்கட் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த கடாயில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் சமமாக இருக்கிற மாதிரி உப்பு ஆட் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், உப்புக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். ஸ்டாண்ட் வச்சிட்டோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி பட்டர் நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், பிளேட்டில் நல்லா பட்டர் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், கையாலேயே நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டோம்னா போதும். பட்டர் போட்டு அப்ளை பண்ணி வச்சுருக்கிற பிளேட்டில் வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிஸ்கட் இதில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு திருப்பி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாக்கோ பிஸ்கட்டை ரொம்ப ஈஸியாக வீட்டிலே செஞ்சுட்டோம். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஒரு காற்று போகாத கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா பசங்களுக்கு வேணும் போது நம்ம கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.